தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சி தொடங்கினார் நடிகர் விஜய். 25ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் தலைவராக விஜய் தேர்வு. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியும் இல்லை, யாருக்கும் ஆதரவும் இல்லை என அறிவிப்பு. கட்சியின் கொள்கை, கோட்பாடு, கொடி, சின்னம் அறிவிக்கப்படும் என நடிகர் விஜய் அறிவிப்பு. மக்கள் சந்திப்புகளுடன் அரசியல் பயணம் தொடங்கும் என்றும் தகவல். ஆரம்பிக்கலாங்களா? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன். அக்டோபர் 27 தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு நடைபெறும் என விஜய் அறிவித்திருக்கிறார். நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா, உங்கள ஒருத்தனா, உறவா, நட்பா, உங்க விஜய் களத்துக்கு வந்துட்டான். பாம்பா இருந்தாலும் பயம் இல்லைங்கிறது தான் எங்க நம்மளோட கான்பிடன்ஸ். என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு, அந்த ஊதியத்தை உதறிட்டு, உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். இப்ப அரசியல் களத்துக்கு என்ன அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. இங்கே எப்பவும் போல உழைப்பேன், ஓய்வில்லாம, அலட்டிக்காம, அசராம. அதுக்கான ரிசல்ட் எல்லாமே உங்க ஒவ்வொருத்தரோட கை விரல்லையும் இருக்கும் போது எனக்கு என்னங்க கவலை. This is a mass gathering, not for cash, but for a good cause. அரசியல்ல மட்டும் இல்ல, பொதுவாவே நமக்கு ஒரு பெரிய அடையாளம் இருக்கணும்னா நம்ம பேரே ஒரு அடையாளமா மாறணும். தெளிவோட, புரிதலோட நாம தேர்ந்தெடுத்த நமது கொள்கை தலைவர்கள் தான் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், ராணி வேலுநாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மா. போரா இருந்தாலும் அரசியலா இருந்தாலும் அங்கு ஒரு வெற்றி கொடி பறந்தே ஆகணுங்கிறது ரொம்ப முக்கியம்.
தலைவா தலைவா சரிதம் எழுது தலைவா உயிரே உயிரே உயிரை உனக்கு தரவா எழுவோம் எழுவோம் உன்னால் எழுவோம் பின்னால் நிழலாய் வருவோம் தொடுவோம் தொடுவோம் சிகரம் தொடுவோம் விழுந்தால் விதையாய் எழுவோம் தளபதி தளபதி எங்கள் தளபதி 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 நீதான் என்றும் தளபதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் சென்னை பனையூரை அடுத்து டிபி சாத்திரத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி வழங்கினார். தாவேக்கு தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து மனு அளித்திருக்கிறார். அஞ்சல் புயல் நிவாரணம் தொடர்பான ஒரு மனுவினை ஆளுநரிடம் அளித்ததாக தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து ஒரு அறிவிப்பு தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது. மாநில மாநாட்டில் நான் சொன்ன விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 13 நீர்நிலைகளை அழிச்சு சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின. நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஏகனாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல்ல தான் உங்க எல்லாரையும் மீட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல. இங்கதான் பர்மிஷன் கொடுத்தாங்க. நான் ஏன் ஊருக்குள்ள வரணும்னு தடையின்னு எனக்கு தெரியல. உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க வீட்டு பிள்ளையான நானும் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அளிப்பேன். மீண்டும் இதே ஊருக்கு உங்க ஏகனாபுரம் ஊருக்குள்ள நான் வரேன். நமதே முன்னேற்றம் வருதே